நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வந்து ரீசெண்டா விசில் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கட்சிக்கு சிம்பிள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஐகான் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது டிவிகேக்கு விசில் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நிரந்தரமா கொடுக்கப்பட்ட ஒரு சிம்பிள் கிடையாது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சி யூஸ் பண்ணக்கூடிய சூரியன், ஏடிஎம்கே யூஸ் பண்ணக்கூடிய ரெட்டை இலை, பிஜேபி யூஸ் பண்ணக்கூடிய தாமரை, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள்லாம் வந்து சில சிம்பிள்ஸ் வந்து காமனா, அதாவது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷன் டு எலெக்ஷன் வந்து இவங்க வந்து இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா டிவிக்கே வந்து இந்த சிம்பிள்ஸ், அதாவது விசில் சிம்பிளை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நான் இப்ப சொன்னேன்ல, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிஜேபியும் காங்கிரஸும் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இப்போ இருக்கக்கூடிய டிவிகே வந்து ரிஜிஸ்டர்டு தான், பட் ஆனா அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ், அதாவது ரிஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் அவங்க வராங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசில் சிம்பிள் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. டிவிக்கே இந்த விசில் சிம்பிள்ஸை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டேட் ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறணும். சரி, ஸ்டேட் லெவல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகனைஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 கிரைட்டீரியா இருக்கு. அந்த 4 கிரைட்டீரியால ஏதாவது ஒன்னு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட்ல வந்து அவங்க வந்து அங்கீகாரம் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிடுவாங்க. கிரைட்டீரியா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கியூரியாசிட்டி டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோ வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. அந்த கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில 3% வந்து சீட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. அந்த 234 தொகுதியில 3% சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கணும். ரெண்டாவது கிரைட்டீரியா என்னன்னா, நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 2 அமைப்பு இருக்கு. அப்போ அந்த இருக்கக்கூடிய லோக்சபால 543 சீட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. அந்த 543ல 39 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் படி தான் அது கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டாவது கிரைட்டீரியா என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது 39 சீட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றேன். சரி, அதை அப்படியே வச்சுப்போம். ரெண்டாவது கிரைட்டீரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 சீட்ஸ்ல ஒரு சீட்ஸ் வந்து லோக்சபால வாங்கியிருக்கணும் அப்படின்னு கிரைட்டீரியா சொல்லுது. ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் வந்து ஸ்டேட்ல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மினிமம் 6% ஆஃப் ஓட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கணும். அதாவது சீட்ஸ் அப்படின்றது வேற, ஓட் அப்படின்றது வேற. இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா சொன்னது வந்து சீட்ஸ் 3% வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சீட்ஸ் வாங்கியிருக்கணும். இந்த மூணாவது கிரைட்டீரியா பார்க்கும்போது மினிமம் வந்து 6% ஆஃப் ஓட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம லோக்சபால ஒரு சீட்டும் அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில 2 சீட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கணும். நாலாவது கிரைட்டீரியா வந்து 8% ஆஃப் ஓட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல அவங்க வாங்கியிருக்கணும். எய்தர் வந்து லோக்சபால, அப்படி இல்லைன்னா ஸ்டேட்ல நடக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில. இந்த 4 கிரைட்டீரியால ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெகனைஸ்ட், அதாவது அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுபடுவாங்க. இந்த கிரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணனால தான் இன்னைக்கு வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அங்கீகாரப்பட்ட ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா காணப்படுறாங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.